டைரி மில்க் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ், அப்ரிஷியேஷன், ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே போட்டுட்டு போகலாம் இல்லையா? ஆனால் ஒரு காலத்தில் சாக்லேட் அப்படின்னாலே அது குழந்தைங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஏன் இன்னமும் நம்மள பல பேர் பார்த்தீங்கன்னா சாக்லேட் அப்படின்னாலே அது குழந்தைங்களுக்காக தான் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? டைரி மில்கோட எந்த ஒரு மார்க்கெட்டிங் கேம்பெயின்லையுமே அவங்க அதிக அளவு கிட்ஸை பயன்படுத்தியிருக்கவே மாட்டாங்க. ஏன்? ஏன்னா நம்ம மனசை மாற்ற தான். அவங்க ஏன் நம்ம மனசை மாற்றணும்? ஏன்னா அதுதான் அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அவங்க சாக்லேட் அப்படிங்கிற விஷயம் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினச்சாங்க. லவ் ப்ரப்போசலுக்கு ஏற்ற சாக்லேட்டாகவே டைரி மில்க் மாறி போயிடுச்சுன்னு சொல்லலாம் இல்லையா? அதன் வகையில் தான் நல்லது ஒரு ஆரம்பம், ஸ்வீட் எடு கொண்டாடுன்னு பல மார்க்கெட்டிங் கேம்பெயினை அவங்க ஃபெஸ்டிவல்ஸ்க்கு ஸ்வீட்ஸ்க்கு பதிலாக சாக்லேட்ஸை அவங்க கொடுக்க வச்சாங்க. இதில் இருக்கிற மார்க்கெட்டிங் டெக்னிக் என்ன தெரியுமா? நம்ம டார்கெட் ஆடியன்ஸ் ஒரு குரூப் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணால் தான் நமக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு டைரி மில்க் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.